ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஈஸோன்னு சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாரை பற்றியும் அம்மா பேசக்கூடிய விஷயங்கள், அக்கா பேசக்கூடிய விஷயங்கள், அக்கா பையன் பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வருது. அதில் வந்துட்டு விஜய் பார்வதி பற்றி எல்லா குடும்பமும் சூப்பராக சொல்லிட்டு இருக்காங்க. இவங்களுமே செம்மையானு சொன்னாங்க. அதை உண்மையான பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க அந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஆரம்பித்தாங்க அம்மா. என்னென்னா எல்லாருமே நல்லா தான் பண்ணுறீங்க, யார் வின் பண்ணாலும் எனக்கு சந்தோஷம் தான்ப்பா அப்படின்போது பிக் பாஸ் வந்து வெல்கம் பண்ணுறாரு. அதுக்கப்புறமா உங்கள் வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்குன்னு சொல்லிட்டு தன்வந்த் சொல்கிற விஷயங்களும், அதுக்கப்புறம் ஐ லவ் யூ பிக் பாஸ் அப்படி சொல்கிற விஷயமும், அதுக்கு பிக் பாஸ் வந்துட்டு ஐ லவ் யூ டூ அப்படின்னு சொல்கிற விஷயங்களும் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அப்புறமா வந்து சாண்ட்ராக் சொல்கிறாங்க, அம்மா ஃபீல் பண்ணாதப்பா, எப்படியும் வெளியே போகும்போது குழந்தை போய் பார்க்க தான் போகிற, சந்தோஷமாக இரு அப்படின்போது அமித் எங்கன்னு கலாக்கிறேன். அது அப்போ போன வாரம், இப்போல்லாம் இல்லைம்மா அப்படின்னு பாருக்கு சொன்னார். சூப்பராக என்னென்னா எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் விழுந்தாலும் டப்புன்னு எந்திரிச்சு வைக்கிற பார்த்தியம்மா, அப்படி தான் இருக்கணும் அந்த பொண்ணுன்னா அப்படின்னு சொன்னோடனே இந்த பக்கம் வந்து அவங்க அக்கா கோல்டு பாரு அப்படின்னோடனே அப்பா எல்லோரும் மூஞ்சி அப்படி ஒரு மாதிரி ஆயிடுச்சு. விரோத்து பார்த்து அடகு வச்சிட போகிறீங்க, மூட்டுறாதீங்க அப்படி மாதிரி சொன்னது ரொம்ப அழகாக இருந்தது. பட் ஆனால் அந்த வார்த்தை சபரியோட அம்மா சொல்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரு வேளை வந்து சபரிக்கு எந்த கெட்ட பேர் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக சொல்கிறாங்க கூட ஒரு சில பேர் கதை கட்டலாம். பட் உண்மையிலே அவங்க மனசார சொல்கிறாங்க, அது ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் கானா வினோத் வந்து உங்கள் பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாங்க. சபரிக்கு வந்து இந்த பிள்ளையை வந்துட்டு சபரி ஒன்று சொன்னார், இந்த பிள்ளையை நான் வேணும்ட்டு பண்ணணுன்னு சொல்லிட்டு கதை கட்டிட்டாமா, அது திட்டினாமா, அது மாதிரி சொன்னோன்னே இப்போ கையை பிடிச்சிட்டாங்க. அதெல்லாம் பேசக்கூடாது, அதெல்லாம் வந்து ஏதோ தெரியாமல் நடந்துச்சு, அதை அவகிட்ட சொல்லுமா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அக்கா வந்து சொன்னாங்க கமருதனை பற்றி, சூப்பராக இருந்தது. என்னென்னா கமருதனி உங்களை குமரனாக பார்த்துட்டு எனக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகுது அப்படின்னு. நிறைய பேர் குமரன் நான் ஒன்றும் அந்த ஆக்சுவலாக சீரியஸ் பெருசாக பார்க்க மாட்டேன். இந்த குமரன் கேரக்டர் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்திருக்கு, அதனால தான் கமருக்கு இவ்வளோ ஃபேன்ஸ், ரைட். அதுக்கப்புறம் சபரி வந்துட்டு சபரிக்கிட்ட அவங்க அம்மா சொல்கிறாங்க, சபரி நல்லா விளையாடணுப்பா, நீ எப்படி இதுக்கு முன்னாடி விளையாண்டியோ, எப்போம்மா அந்த பொண்ணை அடிச்சுன்னு அதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதெல்லாம் பேசக்கூடாது, கொஞ்சம் கடுப்பாயிட்டாங்க. முன்னாடி ஃபஸ்ட்டு 2 வாரம் எப்படி விளையாண்டா அந்த மாதிரி விளையாடணும்ப்பா, அதை தான் உன் மைண்டு, உனக்காக நீ விளையாடு அப்படின்னு சொல்லி, நீ வந்து எந்த இடத்துல தப்போ நீ எந்த இடத்துல தப்பு நடந்தாலும் தட்டிக்கல் முதல் அப்படின்ற மாதிரி சூப்பராக வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லி இது பண்ணாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன சொல்கிறீங்க மறக்காம மக்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். வர ஃபேமிலி எல்லாமே விஜய் படத்தை புகழ்கிறாங்கல்ல, வேறு லெவலாக இருக்குது, அவங்களுக்கு இதுவே கப்பட்சமாக இருக்கும் போல. ரைட், இதை பற்றி உங்களோட கருத்தில் சொல்லுங்கள். பாய் நண்பர்கள்.